விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வாய்ப்பு இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 15,000 வாக்காளர்கள் இறந்துவிட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்களது பெயர்கள் நீக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒரு வேட்பாளருக்கு எதுக்கு நீங்கள் பானை சின்னம் ஒதுக்கினீர்கள் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் தேர்தல் அதிகாரியை கடுமையாக திட்டிய காரணத்தால் அதிகாரிகள் மத்தியில் ஒரு பயம் உணர்வு இருந்து வருகிறது. அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லை. சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ அருள் கோரிக்கை வைத்த நிலையில் அதனை சங்ககிரிக்கு மாற்ற வேண்டும் என்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVK இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது, அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அந்த மக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விமானம் வருது போகுது. ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பின்னர் பேசிய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ EVK இளங்கோவன் சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு பதிலாக அதனை சங்ககிரிக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் அதை வைப்பீர்கள் என்றார். அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும், திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் புன்னார்குளம் பகுதியில் உள்ள குளத்தில் மீன்பிடிக்க விரித்த வலையில் 2 மலைப்பாம்புகள் சிக்கின. தென்மேற்கு பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. மலைகளிலிருந்து அடித்து வரப்படும் நீரில் மலைப்பாம்புகளும் குளங்களில் சேர்ந்து விடுகின்றன. இந்நிலையில் புன்னார்குளம் பகுதியில் உள்ள குளத்தில் அப்பகுதியினர் மீன்பிடிக்க விரித்த வலையில் 2 மலைப்பாம்புகள் சிக்கின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வலையில் சிக்கியிருந்த 2 மலைப்பாம்புகளை மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் விதவிதமான வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தது காண்போரை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. பல வகையான மரங்கள் சூழ்ந்து வனம்போல் காட்சியளிக்கும் தமிழ் பல்கலைக்கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இதுவரை பலரும் பார்த்திராத வரிக்குதிரை போன்றும் இளம் பச்சை வண்ணம் உள்ளிட்ட பல நிறங்களிலும் நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முத்துமாரியம்மன் கோயிலில் மது எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. ரத்தினக்கோட்டையில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. நாள்தோறும் அம்பாள் வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் நிறைவு நாளில் விரதம் இருந்த பெண் பக்தர்கள் மது குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக ஊரணிக்கு சென்றனர். ஆண்கள் வழிநடுக கோலாட்டம் ஆடி அசத்தினர். அதன்பின் ஊரணி பகுதியில் மதுவினை கரைத்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கிணற்றில் விழுந்த புள்ளிமானை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வெற்றிலையூரணி கிராமத்தில் தண்ணீர் தேடி வந்த சுமார் 3 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று அப்பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிராம மக்கள் உதவியோடு 1 மணி நேரம் போராடி புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். காட்டுப்பகுதிக்குள் துள்ளி குதித்து ஓடிய மானை கண்டு கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வயலில் நெல் அறுவடை பணியின் போது மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. ஆவிச்சப்பட்டியை சேர்ந்த செல்லையா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நெல் அறுவடை பணியில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வயலில் இருந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. மின்கம்பம் விழுந்தபோது அங்கு யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டிக்க செய்தார். இந்த வயலில் ஊன்றப்பட்டுள்ள மின் கம்பங்கள் 50 ஆண்டுகள் பழமையானது என்பதால் அவற்றை மாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். ஊத்துக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தாராட்சி, தாமரைக்குப்பம், பேரண்டூர், செஞ்சியகரம் ஆகிய 4 ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்கள் பகுதி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவை தங்களுக்கு கிடைக்காது என்று கிராம மக்கள் கவலை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அருகே கடன் கொடுத்த நிதி நிறுவனத்தினர் தொந்தரவு செய்ததால் மனமுடைந்த நெசவாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழக்கதிர்பூரைச் சேர்ந்த மணி வீட்டு தேவைக்காக சில தனியார் நிதி நிறுவனங்களில் அதிக அளவில் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு குறைந்ததால் கடனை செலுத்த முடியாமல் அவர் தவித்துள்ளார். ஆனால் நிதி நிறுவன ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக இரவு 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்து பெண்களிடமும் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மணி வீடியோ வெளியிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை பண்ணிக்கிறோம். நீங்கள் தான் எதனா ஒரு வழிகாட்டு. வீட்டில் மண்ணு பசங்களாக இருக்குது. அவங்க வந்து எதுவும் இது பண்ண முடியாது. காலில் அடிப்படையினால வேலை செய்ய முடியல. தைரியமாக டெல்டா மாவட்ட விவசாயத்திற்கு தேவையான 750 மெட்ரிக் டன் உரம் தூத்துக்குடியிலிருந்து ரயில் மூலம் மயிலாடுதுறைக்கு வந்தடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்துக்கு 38,441 ஹெக்டேர் நெல் சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 95% நடவு பணிகள் முடிவடைந்துள்ளன. இதையொட்டி ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து குறுவை சாகுபடிக்கு தேவையான உரங்கள் ரயில் மூலம் கொண்டு வரப்பட்டன. உரம் வரத்தினை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சேகர் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கண்காணித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. விருசம்பட்டியில் அமைந்துள்ள சந்தன மாரியம்மன் கோயிலில் ஆனி மாத கொடை விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் நெல்லை, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் போது சாலை ஓரம் நடந்து சென்ற முதியவர் மீது காளைகள் மோதியதில் நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்தார்.